அதே மாதிரிதான் நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கிட்ட இருந்து நம்முடைய ராணுவத்தை அனுப்பி காப்பாற்றுவேன்னு மோடி இன்னொரு படையை சுட்டார். செஞ்சாரா? என்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆளுங்கட்சி திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், வருங்காலத்தில் முதல்வராக போகும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை எத்தனை லட்சம் மக்கள் திரண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஆதாரம் தான் இது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000க்கும் அதிகமான சேர்கள் போட்டிருக்காங்க. அதில் வந்த கூட்டங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் கூட வரல. மீதி இருக்கிற சேர்கள் எல்லாம் காலியாக காத்து வாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா நேற்று இந்த மாதிரி கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் நடந்திருக்கு. அதாவது தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், பல பகுதிகளில் நடந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு பகுதியிலுமே மக்கள் திமுகவுடைய கூட்டத்தை ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தகவல்கள் வருகிறது. திண்டுக்கல் ஆரம்பித்து இப்பொழுது உதயநிதி பேசிக் கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மீன் சுருட்டி இது போன்ற பல பகுதிகளில் திமுக மீட்டிங் நடந்திருக்கு. ஆனால் பாதி இடங்கள் ஃபுல்லாகவே இல்லை, மீதி பாதி இடங்கள் காத்து வாங்குது. மக்கள் அங்கொன்றும் இங்கொன்றும், அதாவது மக்கள்னு சொல்ல முடியாது, இவங்க எப்படியா இருந்தாலும் வேன் வைத்து அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் காசு கொடுத்து கூட அழைத்து வந்திருக்கலாம். அதை நம்ம பொதுவாக மக்கள் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. திமுகவுடைய ஆட்களே அவங்களுடைய அந்த மீட்டிங்கை பங்கேற்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை அப்படிங்கிறதான் நம்ம இதை சொல்ல தோணுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, அதாவது நம்ம திமுகவுடைய அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி காலிச்சார்கள் காத்து வாங்குவது அப்படிங்கிறது கட்சிக்குள்ளே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கூட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கு. ஏன்னா ஒரு கலைஞருடைய மீட்டிங்னா கிட்டத்தட்ட எவ்வளவு கூட்டம் இருக்கும், எத்தனாயிரம் பேரை திரட்டி இருப்பாங்க ஒவ்வொரு பகுதி மாவட்ட செயலாளர்களும் அப்படின்னு நம்ம காலங்காலமா நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உள்ள செல்வாக்க நீங்களே பாருங்க. மக்கள் எல்லாம் ஒரு பேசிக் கொண்டிருக்கும் போதே புடுங்கி அடித்துக் கொண்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறார்கள். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே பார்த்து விட்டு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.